Hello guys, welcome to me and my life channel. இந்த vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a ஷாப்பிங் vlog. ஷாப்பிங்னாலே இந்த காலத்தில் ஞாபகம் வரதெல்லாம் மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, வெஸ்ட் சைடு, லைஃப் ஸ்டைலு இந்த மாதிரி மாலில் இருக்க ஷாப்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். பட் சின்ன வயசில் ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு, இல்லை பர்த்டேனாலே நம்ம போகிற ஒரே இடம், அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் டி நகர். ஃபஸ்ட்டெல்லாம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே வந்து போகிறது டி நகர் தாங்க. டி நகர் போய் மெயினாக அந்த சரவணா ஸ்டோர்ஸில் தான் எல்லாமே வாங்குவோம். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், இல்லை அதுக்கான ஆக்சசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரே ஷாப்லேயே கிடைக்கும். பட் இப்போலாம் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போகிறோம். பிகாஸ் இப்போலாம் வந்துட்டு பக்கத்துலேயே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு மெயினாக. ஸோ எப்படியும் பழசை வந்து மறக்கக்கூடாதுல்ல, அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி டி நகர் போயிட்டு வந்துடுவோம் என்னதான் ஆனாலும். அந்த மாதிரி தான் இந்த வருஷத்துக்கான ஷாப்பிங் வந்து டி நகரில் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபெஸ்டிவலும் இல்லை, பட்டு சும்மா ஒரு ஷாப்பிங் போகிறதுக்காக தான் போகணும் அன்றைக்கி. அப்போல்லாம் டி நகர் போனோன்னா நாங்கள் காலையிலே கிளம்பிடுவோம். ஏன்னா எங்கள் பாட்டி எங்கள் கூட வருவாங்க. ஸோ மார்னிங் கிளம்பிட்டு அது வரத்துக்கு எப்படியும் நைட் ஆகிடும். கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டி நகர் போனாலே. பிகாஸ் அங்கே கூட்டமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் தான் நிறையவே இருக்குன்றதுனால அங்கே இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சா, மெயினாக சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க போவோம். அது உள்ள நுழைஞ்சாலே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. அதனால் காலையில் பஸ் ஏறினோன்னா அங்கே போயிட்டு அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு கண்டிப்பாக நைட் ஆகிடும். பட் இது வந்து நாங்கள் போகிறது கார்லன்றதுனால ஈவினிங்காக தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கே போகிற வழியிலே வந்துட்டு டிமார்ட் இருந்துச்சு. இந்த டிமார்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு வாட்டி போயிருக்கோம். ஒரே டைம் தான் போயிருக்கோம். பட் என்னென்னா அவ்வளோ ஓவர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேன் டிமார்ட் மெயினாக. எல்லாமே வந்து ஒரு பல்க் ஆர்டராக நம்ம வாங்கினோன்னா வாங்கலாம். பட் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி தேவைப்படுமான்றது தெரியல. பட்டு காஸ்ட் வந்து கம்மி தான். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தம்ஸ் அப்னே சொல்லலாம் டிமார்ட்டு. இது ஆக்சுவலாக டி நகர் விலாகை. இப்போ நான் டிமார்ட் பற்றி பேச வேணாம், அப்படி டாபிக் மாறுது. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து டி நகர் வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். காரில் எடுத்துகிட்டு வந்தால் பார்க் பண்ணுறது பெரிய கஷ்டம்தான். பட் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ வேணால் வந்து போலீஸ் வந்து அந்த காரை தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் அப்படி தான் பார்க் பண்ணிவிட்டு ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த சரவணா ஸ்டோர்ஸ் எதிர்க்கவே வந்துடலாம். ஸோ வந்தவொடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேலை சோறு. ஏன்னா சோறு தான் முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. நாங்கள் எப்போ டி நகர் வந்தாலும் இந்த பாதாம் ட்ரிங்க்கு குடிக்காமல் போகவே மாட்டோங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலாம் வந்து அந்த பாட்டிலில் விற்பாங்க. இப்போ தான் இந்த மாதிரி கப்ஸில் விற்கிறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் பாட்டிலில் இருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். எப்போ போனோம்னாலுமே டி நகர் வந்து கூட்டமாக தான் இருக்கும். மெயினாக இந்த ஸ்ட்ரீட், இந்த ரங்கநாதர் ஸ்ட்ரீட் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் போனது சாட்டர்டே ஈவினிங் அப்படின்றதுனால அப்பயும் வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே, வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ காலியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. அப்படியே நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே பூந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா மென் செஷன் தான் வந்தோம். அவருக்கு ஷர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஷர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இருக்காது. மெயினாக ஒரு இடத்துல இருக்க வேண்டியது இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக அது ரொம்ப பெரிய கடைன்றதுனால அது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் இந்த டைம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா ஃபெஸ்டிவல் இனிமேட்டு தான் வரும். இனிமேலாம் போனீங்கன்னாவே ரொம்ப கஷ்டம்தான். அங்கே போகிற மாதிரி துணியை கொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமல் நீட்டாகவே இருக்காது. அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்மளோட செக்ஷன், அந்த லேடிஸ் செக்ஷன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேடிஸ் செக்ஷன் இப்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிருக்காங்க போல். ரொம்ப குட்டியான ஒரு பிளேஸாகவே இருக்குது இது. மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. லேடிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாகவே பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் கூட்டம் வந்துச்சுன்னா இந்த இடத்தெல்லாம் சுத்தமாக பத்தாது. இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு போல். நிறையவே இருந்துச்சு. சைஸ்லாமும் அதிகமாக இருந்தது. எல்லா சைஸ்க்குமே ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ட்ரெண்டியாலாம் கிடையாது. எப்போவுமே நார்மலாக தான் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி தான் ரேட்டும் அதிகமாக தான் இருந்துச்சு. கலெக்ஷனும் ஓகே தான் இப்போது. பட் இன்னும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழித்து போனீங்கன்னா கலெக்ஷன் அவ்வளோவா இருக்காது. இப்போது ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே போய் நீங்கள் உங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அண்டு கூட்டமும் இருக்காது. ஸோ அப்படி நாங்கள் எங்களுக்கான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்த இடம் தான் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ். இதுக்கும் நாங்கள் எப்போவுமே போவோம். எந்த டைம் வந்தாலும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த ஃபேன்சி
ஐட்டம்ஸ் இந்த செக்ஷன் தான் வந்து வருவோம் நிறைய. பிகாஸ் இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸுக்கான இயரிங்ஸ் ஆகட்டும், நெக் செட் ஆகட்டும், நெயில் பாலிஷ்லேருந்து எல்லாமே, ஸ்கின் கேர் கூட இங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கான மேட்சிங் செட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். பட் லேடீஸ் வந்து இங்கே வந்தோன்னா நம்ம கையை வந்து நம்மளாலே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் தூக்கி நம்ம பேஸ்கெட் உள்ள போட்டுட்டு, ஆக்சுவலி அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியும் கூட. இந்த மாதிரி வச்சா வந்து எல்லாமே நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்குவோம்ல, அதனால் அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட் தான். நார்மலாக நாங்கள் கொஞ்சம் தான் வாங்கினோம், ரொம்ப அதிகமாகவும் வாங்கலை. கொஞ்சம் வாங்கினதுக்கே எங்களுக்கு பில் வந்து 5000 ஆயிடுச்சு இங்கே, இந்த ஒரு செக்ஷனுக்கே. இத்தனைக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து தான் வாங்கினோம், ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி மைண்டில் வச்சு தான் வாங்கினது. இப்போ நாங்கள் உள்ளே வந்து ஒரு 1 மினிட் கூட இருக்காது, அதுக்குள்ளே இவ்வளோ பொருள் வந்து தூக்கி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம். மெயினாக இந்த ஃபேஸ் மாஸ்க் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிடைக்கும், அந்த ஃபேஸ் மாஸ்க்கு. அது 2 செட்டு வந்து 99 போட்டிருப்பாங்க. அதுவும் நாங்கள் எப்போவுமே வாங்குறது தான். அதுலேருந்து ஒரு 2 செட்டு வந்து எடுத்து உள்ளே போட்டாச்சு. அப்புறம் வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ப்ரைஸ்லாமே. இதுக்கு வந்து கீழே இந்த மாதிரி இயரிங்ஸ் நெக் செட்லாம் மெயினாக நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வாங்காமல் அது பக்கத்தில் சின்ன சின்ன கடைலாம் இருக்கும்ல நிறையா, இந்த A to Z அந்த மாதிரி கடையிலலாம் போயிட்டு வாங்கினோன்னா கொஞ்சம் இதோட கம்மியாகவே ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அதனால் நாங்கள் வந்து இயரிங்ஸ் இங்கே வாங்கலை, கீழே போயிட்டு ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். பட் இது வந்து இந்த ட்ரேயில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ட்ரேயில் வைக்கிறதுலாம் வந்து 23 rupees அந்த மாதிரி தான். ஒரு சின்ன ஸ்மால் ஜிமிக்கிஸ் டெய்லி யூஸ்க்காக போடலாம், அந்த மாதிரி வீட்டில் போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கிஸ்லாம் இருந்துச்சு, ஸ்மால் ஸ்மால் இயரிங்ஸ்லாம். அதெல்லாம் வந்து 23 rupeesன்றது ஓகே தான், அது மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு இந்த சீர் வைப்பாங்கள்ல, இந்த ஏஜ் அண்ட் ஃபங்க்ஷன் பண்ணால் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு. இது 205 rupees தான். இந்த மாதிரி எல்லா கண்ணாடி, சோப்பு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ், சீப்புலேருந்து எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அவங்களே பேக் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டோட வந்து 205 rupees போட்டிருந்தாங்க. ஓகே தான், ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. பிகாஸ் நம்ம எல்லாமே தேடி தேடி வாங்குறதோட இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே பேக்காக வாங்குறது நல்லது தானே. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் சாந்து, பொட்டு, பிந்திஸ்லாமும் நிறைய இருந்தது. இதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம், கம்மி ப்ரைஸ் தான். சின்ன சின்ன பொருள்லாம் வந்து வாங்கிக்கலாம். அண்டு அழகான நெக் செட்டு, செயின்ஸு, இந்த நியூ மாடல் செயின்லாம் இருக்கும்ல, சங்கிலி சங்கிலியாக வருது, அந்த மாதிரி இப்போது நியூ ட்ரெண்டி செயின்ஸ்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு. அதில் நான் ஒரு 2 செட்டு எடுத்திருந்தேன், அழகாகவும் இருந்தது. ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, மறந்துச்சு எனக்கு. பட்டு ட்ரெண்டியான செயின்ஸ்லாம் இங்கே கிடச்சிது, வாங்கிட்டேன். ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரியான நெக் செட்லாவும் இங்கே அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய செட்டு, நிறைய கலர் கலராகவும் இருக்குது, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த நெக் செட் ப்ரைஸ்லாம் கம்மி தான், 200 அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த செயின் தான் நான் சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இதில் நாங்கள் வந்து மெயினாக இந்த அலோவேரா ஜெல் அதெல்லாம் எப்போவுமே வாங்கக்கூடியது தான். அந்த அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் சோப்பு, இந்த கோட் மில்க் சோப்லாம் வந்து இங்கே வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வாங்கினோம். ப்ளம்லேருந்து சன்ஸ்க்ரீன் வந்துட்டு 499 rupees, அதுவும் வாங்கியிருந்தோம். நிறைய வந்து பார்த்துருந்தோம், பட்டு கொஞ்சம் காஸ்ட் எல்லாமே அதிகம் தான், 500 400. இந்த ஸ்கின் கேர் எடுத்திங்கனாலே கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வாங்கினோன்னா 500 மேலே தான் ஆகும். பட் நிறைய வந்துட்டு இதான் ப்ளம் சொன்னேன், இந்த ப்ளம் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அதில் நாங்கள் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் எடுத்திருந்தோம், வேறு எதுவுமே எடுக்கல. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்ஸ் தான் இருந்தது, இந்த 40 rupees சம்திங் இந்த லிப்ஸ்டிக்லாம். அப்படி பிராண்டடாக வாங்கினோன்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. நிறைய பிராண்டடான லிப்ஸ்டிக்ஸ் ஆகட்டும், ஃபவுண்டேஷன் அதெல்லாமும் இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்து யூஸ் பண்ணியே வாங்கலாம், ட்ரையல் பண்ணி வாங்கலாம். இல்லை இந்த மாதிரி நார்மல் யூஸ்க்கான லிப்ஸ்டிக்ஸும் ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்காங்க, அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே லிப் லைனர்லேருந்து ஐலைனர், ஐப்ரோ பென்சில்லேருந்து காஜல் எல்லாமே வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த செக்ஷன் வந்து ஸ்லிப்பர். எனக்கு பிடிக்காத செக்ஷனுங்க இந்த ஸ்லிப்பர் செக்ஷனு. பிகாஸ் என் சைஸ்க்கு இங்கே ஸ்லிப்பர் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே ஆயிரக்கணக்கான ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கேனே, அது வந்து ரஃப் யூஸ்க்கு தான் நான் பார்த்தேன். பட் அதுவே எனக்கு பத்தலை. பார்க்கும்போது நல்லா பெருசாக பத்துற மாதிரி தான் தோணும். அதான் எடுத்து போட்டு பார்த்தா சந்தோஷமாக போட்டு பார்ப்பேன், சரி பத்தம் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு. பட் அது எனக்கு அரைக்காலே நிற்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க, தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை இந்த ஸ்லிப்பர் கிடைக்கிறது தான்.
ஏன் இந்த உலகத்துல வந்து ஹைட்டா இருக்கவங்களே இல்லையா? ஏன் அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு 2 ஸ்லிப்பர், ஒரு 3 ஸ்லிப்பர் அந்த மாரியாச்சும் போட்டு வைக்கலாமே ஒரு பிராண்ட்லேருந்தும். இருக்கவே இருக்காது. கடைசி சைஸ் வந்து 8, 9 அந்த மாரி தான். என்னோட சைஸ் வந்து 10. அதனாலவே இந்த ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு வரத்துக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்பவே கடுப்பா இருக்கும். ஏன்னா, என் சிஸ்டர் வந்துட்டு அவளுக்கு சைஸ் 8. ஸோ, அவ வந்து இந்த டிஃப்ரெண்ட்டா போட்டு காமிச்சு என்ன வெறுப்புலாம் ஏத்துவா. அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க இந்த பக்கம் வரதுக்கு. இந்த வாட்டியும் அதே மாரி தான் ஒரு நம்பிக்கையோட தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரலும் எனக்கு கிடைக்கவே இல்ல. நானும் வந்து இப்பலாம் தேடுறதே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம சைஸ்க்கு வந்து கிடைக்காது. இங்க இந்த இடத்துல கிடைக்காது. அப்படி வேற எங்கனா வெளிய போனாலும் சரி பாய்ஸ் செக்ஷன வந்து போட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்க தேடவும் இல்ல. கொஞ்ச நேரம் தேடிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு ஸ்லிப்பர் கிடச்சிச்சு. இதுதான் அந்த ஸ்லிப்பர். இது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே வந்து கிடைச்சா போதும். இந்த டிசைன் இது இப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும்லாம் இல்லை. இந்த ஸ்லிப்பரே வந்து ₹848 ரொம்ப அதிகம் தான். பட்டு மனசு கேட்கல தான். பட் என்ன பண்ணுறது, கிடச்சிருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு செருப்பு போட்டு தானே அவனும் போடாமலே நடக்க முடியும். அதனால் சரின்ட்டு வாங்கிட்டேன். வேறு வழியே இல்லாமல் தான் வாங்கினேன். இதே மாடல் ஸ்லிப்பர் வந்து ஜூடியோலையும் இருக்குது. அது வந்து ஃபுல் ரப்பர்லேயே வந்து வரும். ₹299 தான். நான் அது ஆல்ரெடி வச்சுருந்தேன். பட் எங்கள் வீட்டுக்கு வெளியே நான் அதை கழட்டி வச்சுருக்கும்போது யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்க. செருப்பு கூட திருடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பேக் வந்து நாங்கள் வாங்கின அந்த பில்லுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த பெரிய ட்ராலி இல்லை, சூட்கேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஃபைனலி நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து டைம் பார்த்தா 10 மணி ஆயிடுச்சு. அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இல்லை வேறு எதுனா இங்கே போத்தீஸ்லாம் கூட நாங்கள் 1, 2 வாட்டி போயிருக்கோம். போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் அதெல்லாம் கூட நாங்கள் போயிருக்கோம். அதான் அந்த மாதிரி கடை உள்ள நுழைஞ்சிட்டோன்னா அதுலேருந்து வெளியே அந்த உள்ளே இருக்க வரைக்கும் அந்த டைம் என்ன அப்படிலாம் டைம் போகிறதே தெரியாது. வெளியே வந்த பிறகு தான் என்ன டைமுன்றதை நம்ம பார்ப்போமே. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைமும் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்கும்போது டைம் 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக வந்து ஈவினிங் போனதாகவே எனக்கு மைண்டில் இல்லை. நைட் ஆகிடுச்சு, இருட்டாயிருக்கும் அப்படின்றதாவே மைண்டில் இல்லை. வெளியே வந்து பார்க்கும்போது ஓ இருட்டாயிடுச்சா, நம்ம வந்தது ஈவினிங்கில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்தது. அப்படியே நாங்கள் வாங்கினதெல்லாம் வந்து சுத்தமாக வீடியோவும் எடுக்க முடியல. கையில் என்னால் அந்த ஒரு கையில் வந்து தூக்கிட்டும் போக முடியல. அதனால நாங்கள் வந்துட்டு நானும் என் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சைடு பிடிச்சி காமெடியாக தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். வழியில் எல்லோரும் பார்த்துட்டே போனாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம வீடியோவும் எடுக்கணும், ஒரு கையில் வந்துட்டு பேக்கும் பிடிக்கணும்னா கஷ்டம் தானே. பட் இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நாங்கள் பார்க் பண்ண இடத்த கண்டுபிடிச்சி காரில் அந்த டிக்கியில் வந்து நாங்கள் வாங்கின எல்லா பொருளும் தூக்கி போட்டு காரில் வந்து ஏறியாச்சுங்க. ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. டைம் வர 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. டின்னரும் வந்து இன்னும் சாப்பிடல. அதனால வந்து ரொம்ப இன்னும் டயர்டாகவே இருந்தது. பிகாஸ் ஒரு 5 மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து நடந்து நின்று பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். அதனால வந்து ரொம்ப காலெலாம் பயங்கரமாக வலிச்சுது. பட் என்ன தான் வலியாக இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறதுன்றது ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். அதனால் ஷாப்பிங் பண்ணும்போது என்ன தான் வலிச்சதுனாலும் நம்மளுக்கு அந்த வலிலாம் தெரியாது, பறந்து போயிடும். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே போகிற வழியில் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வெஜ் ஹோட்டல் தேடிட்டே போனோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால நாங்கள் வந்து வெஜிடேரியனாக வந்து மாறிடுவோம் சாட்டர்டேனா. அதனால் வந்துட்டு வெஜ் ஹோட்டல் தேடினோம். பட் நைட் டைமில் அந்த 11:00 10:30 நிறைய இந்த பிரியாணி கடை, இந்த பிரியாணி ஸ்டால்ஸ், அதுக்கப்புறம் நான்வெஜ் ஹோட்டல் தான் மோஸ்ட்டாக இருந்தது இந்த சிட்டி சைடில். இப்போது இந்த மெட்ரோலாம் வந்து இந்த சிட்டியில் கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. அதனால் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு அளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே நாங்களும் வந்துட்டு வெஜ் ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். பட் நிறைய நான்வெஜ் ஹோட்டல் தான் வந்து கண்ணில் பட்டுட்டே இருந்துச்சு. பசியும் வந்து அதிகமாக இருந்தது. பிகாஸ் 11:00 ஆகிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வெஜ் ஹோட்டலில். அதனால் அங்கே நிறுத்திட்டு நாங்கள் போய்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னடா வெஜ்ஜுன்னு சொல்லி ஏதோ பிரியாணி இருக்க ரெஸ்டாரண்ட் காட்டுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட், நத்தன்ஸ் கெஃபே வெஜிடேரியன் சொல்லிட்டு. இங்கே வந்து நைட் டைம்ன்றதுனால காலியாக தான் இருந்தது. பிகாஸ் 11:00 வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் தான் போய் சாப்பிட்ருந்தோம். இன்னும் ஒரு 2, 3 பேர் இருந்தாங்க. நாங்கள் வாங்கினது வந்து ஒரு மசாலா தோசை, எனக்கு ஒரு நார்மல் பிளெயின் தோசை அண்டு எங்கள் மம்மி டாடி வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. நான் வந்து நைட் டைமில் கொஞ்சம் இப்போ லைட்டாக கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால வெறும் நார்மல் தோசை தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். டயட்டுன்றது நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். டயட்னால் மெயினாக வெளி அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. பட் நமக்கு வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் இப்போது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது சென்னையில் வந்து இந்த சிக்னலில் ஹார்ட் ஷேப் போகிறது. அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.
இன்றைக்கி இந்த டி நகர் ஷாப்பிங் vlog ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. மெயினாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இருங்க இன்னும் வீடியோ முடியல, இன்னும் கொஞ்சம் பார்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே நிற்கும்போது சாமி வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஆடி மாதமாக அந்த ஒரு மாதமாகவே வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது. ஆடி மாதன்றதுனால அந்த கோயிலில் வந்துட்டு ஒரே திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு. நைட் டைமில் தான் வந்து சாமி வருது. இப்பயும் வந்து டைம் ஒரு 12 இருக்கும், 11:30 12 இருக்கும். அந்த டைமில் வந்து சாமி வருது. டெய்லியுமே வரும். இந்த டைம் நாங்கள் வரத்துக்கோ சாமி வரத்துக்கோ கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே சாமி பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி வெளியவே நின்றுட்டுருந்தோம். எப்படி ஒரே வைபாக இருந்துச்சுல. இந்த மாதிரி தான் நைட் டைமில் டெய்லியுமே சாமி வரும். இந்த மாதிரி மோளெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்பவே வைபாக இருக்கும். பட் நாங்கள் வந்து 1, 2 வாட்டி தான் பார்த்துருக்கோம் சாமியை. பிகாஸ் நாங்கள் வந்து இந்த தெருவில் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது வேறு எங்கேயோ வருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே தான் வருதுன்றது அதுக்கப்புறமா தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். பிகாஸ் லேட் நைட்டுன்றதுனால நாங்கள் வீட்டு உள்ள அது அப்பார்ட்மெண்ட்ஸ்னால கொஞ்சம் தெரியாது அது. இது ஆக்சுவலாக ஆடி முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தே வந்துருச்சு. ஆனாலும் வந்து இங்கே இன்னும் இந்த ஃபெஸ்டிவல் முடியல. இதுக்கப்புறமா இந்த சண்டே வந்துட்டு ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்துச்சு. அதையும் நான் ஒரு ஃபுல் vlog-ஆ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlog-ல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் இன்னும் மேலும் மேலும் மோட்டிவேட் ஆகி வீடியோஸ்லாம் போடுவேன். நான் வந்துட்டு ஒரு வீக்லி ஒரு 2-3 வீடியோஸ் போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் கொஞ்சம் சில ஐடியாஸ்லாம் தோணியிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த ஐடியாஸ்லாம் வந்து வீடியோவாக நான் எடுக்கணும், அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்டு சாமியும் வந்துச்சு. அம்மன் தான் வந்திருந்தாங்க. ரொம்பவே அழகாக வந்து அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்துச்சு. மேலே தாளத்தோட போட்டு இந்த சாமி வந்திருந்தது. அதை நாங்கள் கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.